இது எப்படி சாப்பிட்டா சக்கரை நோய் வந்து நார்மல் ஆகும்னு சொல்றீங்க? இது வந்துங்கய்யா, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்லங்க. அரிசி கழுவுன தண்ணியா? ஆமா, அரிசி கழுவுறோம்லங்க. கழுவுற தண்ணி. அரிசி கழுவுற தண்ணி. ஆமா, அதை எடுத்து அதுல வந்துங்க இதை வந்து அரைச்சி காய வச்சு சாப்பிடணும். இதை பொடி பண்ணி இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் சாப்பிட்ற போது எவ்வளவு பெரிய சுகராக இருந்தாலும் நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நிறைய பேர்கிட்ட நான் இந்த சக்கரை நோய்க்காக மருந்துகள் நிறைய டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பேன், நிறைய மூலிகைகளை பற்றி பேசியிருப்பேன். நானும் நிறைய மூலிகைகள் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் உணவியல் முறை, வாழ்வியல் முறை, 12 காய்கறிகளை வச்சு அந்த சக்கரை நோய்க்கு எப்படி அற்புதமாக நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதில் பேலன்ஸ் டயட்னா என்ன, ஏன் பேலன்ஸ் டயட் எடுக்க சொல்கிறோம், ஏன் பேலன்ஸ் டயட்டை பற்றி இன்றைக்கி பேச மாட்டாங்க, நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஐயா கிட்ட இந்த சக்கரை நோய்க்கு அவர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அப்போ அவர் சொன்னார், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்ணதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்லப்பா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த ஆவாரையை எப்படி சாப்பிட்டா சக்கரை நோயை சரி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது இல்லைன்னா எங்கிட்ட ஒரு சூர்ணம் வச்சுருக்கேன், அதையும் சாப்பிடலான்னு சொன்னார். சரி, இவர் சொன்ன விதம் பிடிச்சிருந்தது. அது எப்படி சாப்பிடணும், எப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்த சர்க்கரைக்கு அற்புதமான தீர்வு தருன்றதை இந்த காணொலியை முழுமையாக பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, இந்த சக்கரை நோய்க்கு சரிங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுன்ற ஒரு பழமொழி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சக்கரை நோய்க்கு இந்த ஆவாரையிலிருந்து என்ன மாதிரியான தீர்வு சொல்ல போறீங்க, எப்படி சாப்பிட்டா சக்கரை நோய் சரியாகுன்னு சொல்ற வரீங்க? ஐயா, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, ஆவாரை சாப்பிடுங்க சக்கரை நல்லாவும். ஆமா அப்படிம்பாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனால் நடக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அனுபானம். அனுபானம். துணையா நம்ம என்ன சாப்பிட்றோம்? பால் சாப்பிட்டோமா அது ஒரு வேலை செய்யும், தேயிலை சாப்பிட்டோம்னா அது ஒரு வேலை செய்யும், நெய்யில் சாப்பிட்டா அது ஒரு வேலை செய்யும், தண்ணியில் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு வேலை செய்யும். ஒரு பொருள் ஒரு ஊருக்கு அனுப்புறோம்னா அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ்ல வச்சு அனுப்புனா தான் அந்த ஊருக்கு போய் சேரும். சும்மா இந்த ஊருன்னு சொல்லி மொட்டையா ஒரு இடத்துக்கு அனுப்புனா எப்படி போய் சேரும்? அந்த பொருள் அந்த இடத்துக்கு போய் சேரும். அந்த மாதிரி அனுபானங்கிறது வந்து அட்ரஸுங்க. அதை நம்ம கரெக்டாக அந்த அனுபானத்தை பயன்படுத்தினோம்னா இந்த ஆவாரிலே சக்கரை குணமாயிருக்கு. அப்படியா? சக்கரை சரியாகும்னு சொல்றீங்க? ஆமாங்க. சரி, சக்கரை நோய் சரியாகும்னு இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றதுக்கு காரணம் என்ன? இது வந்து மக்களுக்கு அத்தனை பேருக்கு கொடுத்து நான் குணப்படுத்தி இருக்குதுங்க. சரி, இது எப்படி சாப்பிட்டா சக்கரை நோய் வந்து நார்மல் ஆகும்னு சொல்றீங்க? இது வந்துங்கய்யா, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்லங்க. அரிசி கழுவுன தண்ணியா? ஆமா, அரிசி கழுவுறோம்லங்க. கழுவுற தண்ணி. அரிசி கழுவுற தண்ணி. ஆமா, அதை எடுத்து அதுல வந்துங்க இதை வந்து அரைச்சி காய வச்சு சாப்பிடணும். இது என்னோட புது விஷயமா இருக்கு. நான் திரும்பி மக்களுக்காக கேட்குறேன். அரிசி கலவன தண்ணின்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் முறை ஊற வச்சு அரிசி கலவன தண்ணியா, இல்ல அந்த வடிச்சிட்டு 2வது முறை ஊத்துற தண்ணியா, இல்ல 3வது முறை ஊத்துற தண்ணியா? ஃபர்ஸ்டே கழுவுற தண்ணியே. கழுவுற தண்ணி. இது வந்து கழு தண்ணியில இந்த ஆவார செட் சமூலங்க. அப்படியே. ஆமா, சமூலன்றது இலை, தலை, வேர், பட்டை, அப்படியே காய், பூ எல்லாமே தான். இது வந்து அப்படியே எடுத்து அதுக்கு அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில உள்ள போட்டுரும். கரெக்டா கணக்கா தண்ணி வச்சு உள்ள போட்டுரும். இப்போ ஒரு கேஜி ஆவாரம் சமூலம் வச்சிருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில போட்டுறணும். போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சிடணும் 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். எடுத்து நிழல்ல உணர்த்திடணும். இதை பொடி பண்ணி இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் சாப்பிட்ற போது எவ்வளவு பெரிய சுகராக இருந்தாலும் நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ ஒரு விஷயம் எனக்கு புரியலைங்க ஐயா. இந்த ஆவாரம் சமூலத்தை எடுத்து அரிசி கலவன தண்ணியை வந்து கீழே ஊத்தாம அது 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ வச்சு 2 லிட்டரோ வச்சு இது ஒரு கேஜி போடுறோன்னு வையேன். சமலம் 1 கேஜி போடுறோம். 1 மணி நேரம் இல்ல நைட் ஊற வச்சு அடுத்த நாள் கூட எடுத்துக்கலாம். ஒரு 12 மணி நேரம் கூட ஊறட்டும் தண்ணியில. தவறு இல்ல. இல்ல 24 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் தவறு இல்ல. அதுல இருக்கிற எல்லா சக்திகளும் கண்டிப்பா இதுல கலக்கும். சரி, இப்ப அந்த தண்ணியோட அந்த தண்ணியிலிருந்து இதை அப்படியே எடுத்துடணும். ஆமாங்க, அப்படியே எடுத்துடணும். அப்படியே இல்லைன்னா தண்ணியை வடிகட்டி இதை அப்படியே எடுத்து நிழல்ல காய வச்சிடணும். ஒரு வெள்ளை துணி போட்டு நிழல் காய வச்சிடலாம். இப்ப இது காயறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகும். இதுங்களா? இல்ல, அந்த தண்ணியிலிருந்து எடுத்து போட்டு காய வைக்கிறதுக்கு 1 நாள் தாங்க ஆகும். ஒரே நாள்ல காஞ்சு போயிடும். சரி, ஓகேங்க நேர்களே. 1 நாள் இல்ல, ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட சரி காஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. காஞ்சிருச்சு. சரி, என்ன பண்ணலாம்? இதை பொடி பண்ணணும். இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணணுமா, கல்வத்தில் அரைக்கணுமா? மிக்சியில அவங்களுக்கு வசதி இருந்தா, அதாவது எப்படி சூழ்நிலைங்க, கல் இருந்தா கல் அரைச்சிக்கலாங்க, மிக்சி இருந்தா மிக்சியில அரைச்சிக்கலாம். சரி, அரைச்சாச்சு. இது எப்படி சாப்பிடணும்? உணவுக்கு முன்னாடியா, உணவுக்கு பின்னாடியான்னு சொல்லுங்க. உணவுக்கு முன்னாலேங்க. எப்படி சாப்பிடணும்? 1 ஸ்பூன்
ஒரு சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் பொடி எடுக்கிறோம். பொடி எடுக்கிறோம், சுடு தண்ணி காய வச்சுக்கிறோம், ஆ, சுடு தண்ணி எல்லாம் சூட்டில் அதை போடுறோம். அப்படியே லேசாக நம்ம டீ சாப்பிட்றோமா சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறோம். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல சாப்பிடணுமா, சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடணுமா? சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிடணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும்? சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். இது காலை இரவு 2 வேளை. 2 வேளை. ஐயா, இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்திய முறைகள் இருக்கணும்? இந்த மாவைட்டுங்க, மாவைட்டம், ரொம்ப இந்த மாதிரி நெய் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவ்வளோதான். நான்வெஜ் தேவையாக்கும் போது சாப்பிட்டுக்கலாம், எப்போ தேவை சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இது எடுக்கும்போது ஒருவேளை முன்னாடியே மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுக்கிறாங்கன்னா அது எடுக்கலாமா இல்லை அதை நிறுத்திடணுமா? தாராளமாக எடுத்துக்கலாங்க. தாராளமாக எடுக்கணும். அதோட சேர்த்து இது எடுக்கலாம். இது எவ்வளவு நாள் எடுத்தா அந்த சர்க்கரைனால் ஏற்பட்ட உடல் பாதிப்பு, அதாவது உடல் ஒல்லியா இருக்குது, அதிக பசி இருக்குது, இல்லை அதிக தாகம் இருக்குது, அடிக்கடி யூரின் போகிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடம்பு ஒல்லியா போயிடுறது, ஜீரணம் இல்லாமல் இருக்கிறது, அசதி சோறு, டயர்னஸ், இதெல்லாம் சரியாகிறதுக்கு எத்தனை மண்டலம் எடுக்கணும்? ஒரு மண்டலம், ஒரு 48 நாளுங்க. 48 நாள் சாப்பிடணும். சாப்பிட்டா நல்லா தீர்வு இருக்கும். ஓகேங்க. இதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லைன்னா நீங்க என்ன இது சொல்றீங்க? இதுதான் இந்த பொடி. ஆமாங்க. இதுக்கு பேரே வந்து சர்க்கரை மருந்துன்னு போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இதனால செஞ்ச பொடியா இல்ல இன்னும் மூலிகைகள் சேர்த்திருக்கீங்களா? இது வந்துங்க நான் வந்து ஆரம்ப நிலைக்கு சொல்றேங்க. நான் வந்து இது ஹெவியா நிறைய மூலிகை போட்டுக்கிறேன் இதுல வந்துங்க. இது நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேங்க. ஓகே. இது எப்படி சாப்பிடணும்? இதை வந்து சுடு தண்ணியில சாப்பிட்றோம். இப்ப நீங்க சொன்ன வழிமுறையில தான். ஆமா. இப்ப இது சாப்பிடும் போதும் நாங்க ஒருவேளை நான் ஒருவேளை சர்க்கரை நோயெல்லாம் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எடுக்கணும். ஆமா. இது எப்ப விடலாம்? சர்க்கரை நோய்க்கு நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரை எப்ப விடலாம்? 48 நாள் கழிச்சு நீங்க விட்டுடலாம். 42 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு மாத்திரை விட்டுடலாம். மாத்திரை கொஞ்சம் உடனே விட கூட கொஞ்சம் கொஞ்சமா நான் மருத்துவ ஆலோசனை படி கன்சல்ட் பண்ணி விட்டுறலாம். ஒருவேளை சிபிஆர் டெஸ்ட் எடுக்கலாம், HbA1c எடுக்கலாம், ஆவரேஜ் சுகர் எடுக்கலாம். அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாகி நார்மலா ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்குனாக்க அப்புறம் எப்பயுமே வேண்டாம், உணவுல மட்டும் சரி பண்ணிக்கலான்றீங்க. ஆமாங்கய்யா. ஆவாரை உள்ளவரை சாவோரை கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, சரிங்களா? ஆவாரை இருக்க வரைக்கும் சாவோரை இல்லை. எதுக்காக அது சொன்னாங்க அப்படின்னா சக்கரை நோய்க்காகவே தான் சொன்னாங்க. நண்பர்களே, ஐயா சொன்ன அந்த பழமொழியும் கேட்டிருப்பீங்க. ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, சக்கரை நோய் உள்ளவங்க இப்படிப்பட்ட மருந்துகளை இந்த வழிமுறையில் சாப்பிட்டீங்கன்னா மிக அற்புதமாக சிறப்பாக வேலை செய்கின்றாரு. இல்லைன்னா இவர்கிட்ட இருக்கிற இந்த மருந்துகள் மிகவும் சிறப்பாக வேலை செய்கின்றாரு. இதெல்லாம் எடுக்கும்போது மருந்து மாத்திரைகள் விடணுமானா இல்லை, விட வேண்டாம். அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஒரு மண்டலம் எடுக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு சர்க்கரை நோய் அந்த பாதிப்பு வந்து 48 நாள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிற மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இதையும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை சுத்தமாக நிப்பாட்டிட்டு இதையும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இதையும் நிப்பாட்டிட்டு அப்புறமா அந்த உணவியல் முறை வாழ்வியல் முறையை தொடர்ந்து கடைப்பிடிச்சா போதுமானது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் ஐயா கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன ஐயா உணவியல் முறை ரொம்ப அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் இல்லையா. பசி எடுக்கும்போது அவங்க பிடிச்ச உணவை சாப்பிட்டா போதும், திருப்பியும் பசி வர்ற வரை வெயிட் பண்ணால் போதும், அந்த சாப்பாடை நல்லா கூலாக அரைச்சி சாப்பிட்டா போதும், உமிழ் நீரோடு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சக்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் சக்கரை நோய் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா.